இப்போ வரதனும் பாறைங்களுக்கு நடுவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். இந்த பக்கம் வைத்தியும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போற நிலைமையில இருக்கும்போது, வைத்தியம் அப்படியே இறந்து போற மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இத பார்த்துட்டு விஸ்வநாதனும், "அடப்பாவி இருந்த ஒருத்தனும் நீ என்ன விட்டு போயிட்டியாடா! நம்ம இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாதுடான்னு" சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். விஸ்வநாதனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்த அந்த காட்டுவாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜீசஸ் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாதனுக்கு காட்சி தராங்க. அத பார்த்து விஸ்வநாதனும் ஷாக்கிங்கா இருக்கும்போது, "இப்பதான் எங்களுக்கு எல்லாமே புரியுது. நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க இங்க வந்துருக்கவே கூடாது" அப்படின்ன உடனே, "உனக்கு எல்லாம் புரிஞ்சா சரின்னு" அப்படியே அவர் மறைஞ்சு போயிடுறாரு. இப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. வைத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் உயிரோட தான் இருக்கான் போல. உடனே இவனும் வந்துட்டு, "டேய் வைத்தி உனக்கு ஒண்ணும் ஆவலையான்னவுடனே, எனக்கு ஒண்ணும் ஆவல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற வைரத்த மொறச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, "டேய் நமக்கு இது வேணாம்டா. இதனால தானே நமக்கு நெறைய பிரச்சனை வந்து நம்ம 2 நண்பர்களையும் இழந்துட்டோம். நான் உன்னையும் இழக்க விரும்பல. வாடா நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு" சொல்றான். இப்போ வைத்தியும், "அட போடா அந்த 2 தடியனுங்களும் ஒளிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானே நிம்மதியா இருக்கேன். இப்ப நீ வரேன்னு சொல்லிட்டு, இல்லடா நான் சொல்றத கேளுன்னவுடனே, "இத பாரு நான் சொல்றத நீ கேளு. இந்த வைரத்துல ஆளுக்கு பாதி பாதி எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிடலான்னவுடனே, நான் சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப டப்புன்னு அவன் கன்னத்துல அடிச்சிடுறான். இப்போ வைத்தியும், "ஏன்டா இருக்கிற வைரத்துல பாதி பாதி குடுக்கலான்னு சொன்னா கேட்க மாட்றியேன்னு" சொல்லிட்டு ஒரு பெரிய குழிக்குள்ள விஸ்வநாதன தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்ட உடனே அங்க இருக்கிற வைரங்க எல்லாமே சேர்ந்து வைத்திய வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிக்குது. அப்படியே எல்லா வைரமும் வைத்திய குத்தி குத்தி இப்போ வைத்திய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுறான். இப்போ அந்த சாமி சொன்ன ருத்ராட்ச மலையை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே விஸ்வநாதனும், "எப்பாடி ஒரு வழியா நம்ம இதை பார்த்துட்டோம். இதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம்னு" சொல்லிட்டு எடுக்கலான்னு போறப்ப அங்க ஒரு பெரிய அரக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. இந்த அரக்கனும், "முடிஞ்சா நான் தாண்டி போய் அந்த மாலையை எடுத்துக்கடான்னு" சொல்லிட்டு அவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். இப்போ உடனே விஸ்வநாதனுக்கு செம்மையா கோவம் வந்து அந்த அரக்கனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு விஸ்வநாதனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு அந்த மாலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து விஸ்வநாதனும் அந்த மாலையை எடுத்த உடனே அந்த அரக்கனும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இப்போ விஸ்வநாதன் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த தங்க மாளிகை கிட்ட இருக்கும்போது அந்த முனிவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க வந்துடுறாரு. விஸ்வநாதனும், "இந்தாங்க சாமி நீங்க கேட்ட மாலைன்னு" சொல்லி கொடுக்குறான். இந்த முனிவரும், "விஸ்வநாதா நான் கேட்டது நீ எடுத்துட்டு வந்துட்ட. இப்போ நீ கேட்டதை நான் கொடுக்குறேன். என்னை நம்பி வந்தவங்களை நான் வெறுங்கையா அனுப்ப மாட்டேன். இந்த தங்க மாளிகை நீயே எடுத்துக்கோ" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, "எனக்கு இது வேணாம் சாமி. நான் தங்க ஒரு வீட்டை உழைச்சு கூட சம்பாரிச்சிருப்பேன். ஆனால் என் 3 நண்பர்களை இப்போ நான் இழந்துட்டேன். இந்த கோகுல போனவங்க யாராவது ஒருத்தர் தான் உயிரோட வர முடியும்னு சொல்லி தான் நாங்கள் யாருமே போயிருக்க மாட்டோம். ஆனால் நீ இதை எடுக்க காடு மாலைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு உடனே, அது கஷ்டம் இல்லை சாமி. நாங்கள் பட்ட பேராசைன்னு சொல்கிறான். விஸ்வநாதனும், "எனக்கு இந்த தங்க மாளிகை வேணாம் சாமி. வாழ்க்கையோட படத்தை நான் உள்ளே கற்றுக்கிட்டேன்னு" சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறான். அப்படி நடந்து போகும்போது அந்த முனிவர், "இப்போ நீ போகிற ஆனால் பின்னாடி என்னை தேடி ஒரு விஸ்வநாதன்" சொல்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க.